நான் வந்து இந்த இளையராஜா அடிக்ட். பாஸ்டர் பையன் தான். பாஸ்டர் பையன் தான் ரொம்ப மோசமாக கெட்டு போயிடுவாங்க. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு நான் வந்து போதை பயங்கரமாக ஏறிடுச்சு எனக்கு. கிறிஸ்டியன்ஸ் வந்தால் ஒரு மாதிரி கீழ் ஜாதி மாதிரி அந்த ஊரில். அந்த ஊரில் தான் 2 பேரும் ரசிக்கப்பட்டாங்க. அப்பா 7th ஃபெயிலு, நான் 7ஆம் கிளாஸே ஃபெயிலு, 12th அகெயின் ஃபெயிலு மேக்ஸு. சரி அதை முடித்து கஷ்டப்பட்டு பிகாமும் ஃபெயில் ஆகி தான் முடித்தேன். அந்த ஜாவா வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கே ஒரு நிமிஷம் ஆட்டம் நின்றுச்சு. என்னடா இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்குற முடியுது. அந்த டைமில் உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24/7 ஊழியத்தில் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பிசாசு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வரல. இப்போ அப்படின்னு சொன்னால் என்ன நாய் விரட்டுற மாதிரி தான் வரட்டேன். அதை பிடிச்சி அதுக்கு ஊர் பேர் அட்ரஸ்ஸு வீடு எல்லாம் கேட்டு எடுத்து இல்லை என்கிட்ட நிறைய பேர் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஹெட் வெயிட் அப்படின்னு. செய்யாதது அழகு குத்துறதும் தீமிதிக்கிறதும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். எல்லாமே நாங்கள் வேறு பேரில் செஞ்சுக்கிட்டோம். 7 days 24 இத்தனை மணி நேரத்தில் எத்தனை நேரம் நீங்கள் ஊழியம் பார்க்குறீங்க? குடும்பம் ஒழுங்கு இல்லாமல் ஊழியம் பார்த்து பிரயோஜனமே இல்லைன்னு தெரியும். தியானிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு சிங்கக்கபியில் வந்து பாட்டு மனுஷன் வந்து நின்றுச்சு. சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தா. பணத்துக்கு வேண்டி நான் இன்றைக்கி சொல்கிறது நான் ஜெபம் பண்ணது கிடையாது. உண்மை அதுதான். நான் ஜெபம் பண்ணது கிடையாது. எங்கள் சர்ச்லேயும் ஜெபம் பண்ண விட மாட்டேன். பணத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணாதீங்கன்றுவேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன் போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்னை நீந்த கற்றுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனம், ஆண்டவர் எவ்வளோ கோவம். ஆனாலும் நீங்கள் சொல்கிறது சூப்பர் நேச்சுரல். மிகப்பெரிய இச்சிக்கப்படத்தக்கது, பொறாமைப்படத்தக்கது, புரியல, வாஞ்சிக்கப்படத்தக்கது. ஐயோ